இந்தியா வேர்ல்ட் கப் கேம்பெயினை தொடங்க போகிறாங்கங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்தியா வார்ம் அப் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேர்ல்ட் கப் கேம்பெயினை. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ். இந்தியா டீமோட ஃபுல் ஸ்குவாடு வந்து நியூயார்க்கில் லேண்ட் ஆகிடுச்சு. விராட் கோலியும் போய் இறங்கிட்டாருங்க. இந்தியன் டீமை பற்றி நம்ம என்னங்க சொல்கிறது, ஸ்குவாடு ஏற்கனவே எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபஸ்ட் மேட்ச் வந்து பங்களாதேஷை வந்து வார்ம் அப் மேட்ச்சில் ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த நியூயார்க்கில் உள்ள கிரவுண்டில் புது ஸ்டேடியத்தில் பார்க்கும் வெறும் எக்ஸைட்டடாக இருக்கும். ஸ்குவாடை பற்றி சொல்கிறோன்னா இப்போயே டிபேட் வந்துருச்சு, யார் ஓப்பனிங் விளாட வந்துட்டு ரோஹித் சர்மாவா விராட் கோலியா இல்லை ரோஹித் சர்மாவா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலா. என்னோடய ஒப்பீனியன் படி எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலா விராட் கோலி தான் ஓப்பனிங் ஆடுவாங்க. ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்பர் 3 வந்து விராட் கோலி ஆடுவார். நம்பர் 4 தான் சூரியகுமார் யாதவ் வருவார். ஏன்னா போன வேர்ல்ட் கப்பில் சூரியகுமார் யாதவ் நம்பர் 4 தான் ஆடிட்டு இருந்தார். இந்த வேர்ல்ட் கப்லேயும் அதை தான் ஆடுவார். ஏன்னா அதுதான் அவருக்கு கரெக்டான ஸ்லாட்டு. ஆனால் நம்பர் 3ல் தான் சூரியகுமார் யாதவ் நிறையா ரெக்கார்டு வச்சுருக்காரு. பட் ஆனால் விராட் கோலி வந்ததுனால நம்பர் 3 ஸ்லாட் வந்து விராட் கோலி தான் போகும். நம்பர் 4 வந்து சூரியகுமார் யாதவ் ஆடுவார். 5 கண்டிப்பாக வந்து ரிஷப் பந்த் தான். ஏன்னா மிடில் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால நம்பர் 5 வந்து ரிஷப் பந்த் தான் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா பார்ப்போம் சஞ்சு சாம்சன் ஆடுவாரா என்னன்னு தெரில. கண்டிப்பாக 6 வந்து ஜனேஜாவாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. குல்தீப் யாதவ், சாகல், ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், ஜனேஜா சொல்லிட்டால, அதான் இவங்க தான் 11 இருக்கும். சஞ்சு சாம்சனுக்கு வந்து சான்ஸ் இருக்குமா என்னன்னு தெரில. பட் ஆனால் கண்டிப்பாக 2 ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் மேட்ச்சு ஜனேஜாவோட ஒரு 3 ஸ்பின்னர் வந்துடுவார். 2 ஃபாஸ்ட் பவுலர் போகிறாங்களா 3 ஃபாஸ்ட் பவுலர் போகிறாங்களா என்னென்னு கண்டிஷனை வச்சு தான் தெரியும். இங்கிலாண்டுங்கிறேன் யூஎஸில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இப்போ தான் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டைமே ஒரு வேர்ல்ட் கப்போட ஃபீவர் அங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. பெரிய எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏற்கனவே க்ரௌட்ஸ்னால் நல்லா பாதி இந்தியன்ஸ் தான் அங்கே இருக்காங்க. எக்ஸைட்டடாக இருக்காங்க இந்த மேட்ச் பார்க்குறதுக்கு. பங்களாதேஷும் ஒரு நல்ல டீம் தான். அவங்களும் அவங்க வேர்ல்ட் கப் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பங்களாதேஷோட. இன்னி வரையும் ரோஹித் சர்மாவும் ஷகிபுல் ஹசனும் மட்டும்தான் எல்லா வேர்ல்டு கப்பும் கண்டினியூஸாக 2007 விளாண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அதே ஒரு பெரிய விஷயம். இந்தியா டீம் பற்றி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி விளாடுவாங்க, என்ன மாதிரி டீம் வந்து போடுவாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வார்ம் அப் மேட்ச்சில் வந்து பிளேயிங் 11 வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியா வந்து என்ன மாதிரி இந்த டீம் ஓகேவா இல்லை வேறு டீம் மாதிரி செட் பண்ணலாமா, 11ங்கிறது என்ன மாதிரி 11 கொண்டு வரணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை இன்னி வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்ப்போம் இந்தியா வந்து வார்ம் அப் மேட்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி விளாட்றாங்கன்ட்டு பார்க்கலாம். நம்ம வார்ம் அப் மேட்ச்சில் தெரிஞ்சிடும் அவங்க ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து என்ன மாதிரி டீம் செட் பண்ணுவாங்கன்ட்டு. வார்ம் அப் மேட்ச்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் டீம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இந்தியாவோட வார்ம் அப் மேட்ச் வந்து பங்களாதேஷ் ஃபஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. எப்படி ஆடுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம்.